வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் விரிவானம். அது இயற்கை. இயற்கையில் பார்த்தோம்னா தண்ணீர், நிலம், நீர், காற்று அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்போ இதில் தண்ணீர்ன்ற பாடம் கந்தர்வன் அப்படின்றவர் எழுதினார். முன்னாடி என்ன சொல்கிறாங்க, தண்ணீரின் இன்றியமையாததும் தேவையும் பண்டைய காலத்திலேருந்து இலக்கியங்களில் வலியுறுத்தி வருது. ஆனால் இன்றைக்கி தண்ணீர் நெருக்கடி உச்சத்தில் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா சின்ன ஊர்களில், சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாகவே மாறி வருது. இதனை உணர்த்துவது தான் இந்த சிறுகதை. கவனி. வெயில் படத்தை பாருங்கள். ஒரு புகைவண்டி, பெண்கள் எல்லாம் குடங்களோடு நிற்கிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் நிற்கிறார் கொடியோட. வெயில் குரூரமாய் அடித்து விட்டு தனியே தொடங்கிய வேலை. வெயில் வேகமாக நல்லா வீசி அடித்து தனியே தொடங்கிய வேலை. பேசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவில் இருந்து அருவலாக கேட்டது. பேசஞ்சரோட சவுண்டு வெகு தூரத்தில் அருவலாக கேட்டுச்சு. வல்லநேந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் எப்படித்தான் ஒலி எழுப்புவார்கள். வல்லநேந்தல் தாண்டியதுமே ஒரு சவுண்டு இப்படி தான் வரும், புகைவண்டி சவுண்டு அப்படின்றது. தென்னைக்கு ஓடி தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தால் இந்திரா. தூரத்தில் ரயில் வருவது மங்களாக தெரிந்தது. திண்ணைக்கு ஓடி தூணை பிடிச்சிக்கிட்டு இந்திரா பார்க்குறா. தூரத்தில் ட்ரெயின் வருதுன்றது. உள்ளே அம்மா போட்டு தண்ணி இல்லை என்று ரயில் ஊதல் கேட்டு கூறினாள். உள்ளே அம்மா சொல்கிறாங்க, போட்டு தண்ணி இல்லை அப்படின்னு. அன்னிச்சையாக சொல்லி கொண்டிருந்தது. ஐயா சின்ன ஆட்டை பார்த்தபடியே திண்ணையில் உட்கார்ந்துருந்தார். ஐயாவுக்கு எப்போதுமே கணக்கு தான். ஆடு குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு குபேரனாக கணக்கு. அம்மா போட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பா ஐயா சின்ன திண்ணையில் உட்காந்துக்கிட்டு சின்ன ஆட்டை பார்த்தபடியே திண்ணையில் உட்காந்துக்கிறாரு. எப்போதும் அவருக்கு கணக்கு தான். ஆடு அப்படியே குட்டி போடும் அப்படின்னு. குட்டி பெருத்த குட்டி போடும், 4-5 குட்டி போடும். அந்த 4-5 குட்டி இன்னும் 4-5 குட்டி போடும், ஒன்று அப்படின்னு அப்படியே குமரன் அவன் கணக்கு அவர் போட்டுட்டு திண்ணை மேலே உட்காந்துட்ருக்கார். இந்திரா குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு வாரியை தாண்டி ஓடினாள். மேட்டை எட்டும்போது 7-8 பெண்கள் இடுப்பில் குடங்களோடு ஓடி இந்திராவை முந்த பார்த்தார்கள். இந்திரா குடத்தை தூக்கின்னு இடுப்பில் வச்சுட்டு போகிறா. வாரியை தாண்டி ஓடுறா. மேட்டை எட்டும்போது இன்னும் 7-8 பெண்களும் குடத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்திராவை முந்த பார்க்குறாங்க. எல்லோரும் வாலிப பெண்கள் தான். முந்துகிற பெண்களை பிந்துகிற பெண்கள் சடைகளை பிடித்து இழுத்தார்கள். கைகளை பிடித்து மடக்கினார்கள். அடுத்தவர் குடங்களை படபடவென்று கையால் அடித்தார்கள். சிரிப்பும் கணப்புமாக ஓடினாலும் முந்துபவர்களை பார்த்து நொடிக்கு ஒரு முறை கடுகடு வென்று கோபமானார்கள். முன்னகம் பின்னைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க பெண்கள் எல்லாம். வாலிப பெண்கள் தான். அப்படியே குடத்தை தட்டிக்கிட்டு போகிறாங்க. சடைகளை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. கைகளை பிடிச்சி மடக்கி பார்க்குறாங்க. அடுத்த நொடியில் முந்தும் போதும் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. 2-3 குடங்களை தூக்கி கொண்டு புயல் நுழைவது போல் ரயில் நிலையத்துள் பாய்ந்தார்கள். 2-3 குடம் அவங்கவுங்க ஆளுக்கு எடுத்துக்கிட்டு உள்ள ரயில் நிலையத்தில் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இந்திரா இதில் படி கெட்டியான பெண். எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் பதற்றமே இல்லாமல் அலட்சியமாக நிற்கிற அழகை பார்த்தாள். 5-6 வருடங்களாக அதே இடத்துல நிற்பது போல இருந்தது. இடம் பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்களில் சாய்ந்து கொண்டு எக்கத்தலம் பேசினார்கள். இந்திரா படு கெட்டியாக என்ன பண்ணால் ரயிலில் போயிட்டு உள்ளே போய் இடம் பிடிச்சப்போ பதற்றமே இல்லாமல் அலட்சியமாக நிற்கிற அழகை பார்த்து 5-6 வருஷங்களாக அதே இடத்துல நிற்பது போலவே பெண்களும் அப்படியே சுவரில் சாஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துல என்ன வருகிறார், ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகளோடு பச்சை கொடியோடும் வந்தார். ஸ்டேஷன் மாஸ்டர் வர்றார். பச்சை வெள்ளை உடை போட்டுக்கிட்டு பச்சை கொடியை கையில் எடுத்துக்கிட்டு வந்துட்டார். வந்தவர் இந்த சச்சரவை பார்த்துவிட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாட் வர சொல்லி எல்லோரையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறேன். அப்போ வந்தவர் பார்க்குறாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாட்டை வர சொல்லி எல்லோரையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயிலில் போட சொல்கிறேன். அவங்க ரயில் நிலையத்தில் வேலை பார்க்குற ஸ்குவாட்டை வர சொல்கிறேன்னு. பெண்கள் இடுப்பு குடங்களுடன் முகங்களை கவிழ்ந்து வக்கனையாக சிரித்தார்கள். இடுப்பு குடங்களை வச்சுக்கிட்டே எல்லாரும் வக்கனையாக சிரித்தாங்க. ரயில் காட்டு யானை பிளறி கொண்டு வருவது போல் நிலையத்துக்குள் நுழைந்தது. காட்டு யானை பிளறிக்கிட்டு வர மாதிரி உள்ள ரயில் நுழையுது. பயணிகள் யாரும் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தாள். பயணிகள் இறங்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறா, இந்திரா குடத்தோட பெட்டிக்குள்ளே உள்ள ஏறிட்டா. முகம் கழுவும்போது பேசின் குழாயை அழித்து வேகமாக அரை செம்பு 1/4 செம்புமாக பிடித்து குடத்தில் ஊற்றி கொண்டிருந்தாள். இந்த குழாயில் தண்ணீர் சனியனும் விறுவிறுவென்று வந்து விடாது. இந்த பீடை குடமும் நிறைந்து தொலைக்காது. உடனே இந்திரா என்ன பண்ணுறா, சின்ன சொம்பை வச்சுட்டு பிடிச்சி ஊற்றுறா. இந்த குழாயில் தண்ணியும் வராது,
பீடை குடம் பீடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடமும் நிறையாது சனியன் தண்ணீர் சனியன் அப்படின்னு இப்படி சொல்லி திட்டிக்கிட்டே தண்ணியை பிடிச்சிட்டு இருக்கா. இதுதான் நாளைய சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்கு குடி தண்ணீர். இதுவும் கிடையாது என்றால் பிலாப்பட்டிக்கு போக வேண்டும். நல்ல தண்ணீருக்கும் இந்த ஊருக்கும் அக்கம் பக்கத்து ஊர்களுக்கும் ஓட அரித்து போய்விட்டன. இதுதான் நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இந்த குடி தண்ணீர் வச்சுக்கணும். இதை விட்டாக்கா பிலாப்பட்டிக்கு தான் போகணும், அடுத்து அக்கம் பக்கம் ஊருக்கு தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஊருக்குள் 4 இடங்களில் கிணறு வெட்டி பார்த்தார்கள். உப்பென்றால் கிணறு வெட்டி பார்த்தார்கள். உப்பென்றால் குடலை வாய்க்கு கொண்டு வருகிற உப்பு, கடல் தண்ணீரை விட 1 மடங்கு கூடுதலான உப்பு. இப்படி தண்ணீர் பற்றாக்குறையினால ஊரில் 4-5 கிணறு வெட்டி பார்த்தாங்க. அதுவும் ஒரே உப்பு, வாயில் வைக்க முடியாத அளவில். கிணற்று தண்ணீரில் உப்பளம் போடலாம் என்றார்கள். கிணற்று தண்ணியில் கூட நம்ம உப்பளம் காய்ச்சலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லா ஊர்களுக்கும் தீந்து போய் விட்டன. எல்லா ஊரிலும் பருவகாலத்தில் மழை பெய்யும். புயல் வந்தால்தான் இந்த பக்கம் புறாவுக்கும் மழை பெய்வதில்லை. பெய்தால் பேய் மழை, கண்மாய் ஊருணி எல்லாம் உடையெடுப்பு. இது வெள்ளம் போல் 3ஆம் நாள் மறுபடியும் நீர் இல்லாமல் பூமியாக கிடக்கும். உடனே இந்த ஊரில் எல்லாம் தீந்து போயிடுச்சு. ஆனால் எல்லா ஊர்லேயும் பருவகாலத்தில் மழை பெய்யும். புயல் வந்தால் தான் இந்த பக்கம் கொஞ்சம் பூராவுக்கும் மழையாக தெரியும். அப்படி மழையும் பெஞ்சாலும் ஊருணி கண்மாய்னா கிணறு ஏரி அப்படியே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரொம்புற மாதிரி தெரியும். உடைப்பெடுத்து வெள்ளம் போகிற மாதிரி இருக்கும். 3ஆம் நாள் பார்த்தா அதெல்லாம் காஞ்சி போய் அப்படியே கிடக்கும். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை. ஐயா காலத்தில் உலகம்மாள் கோயில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது. உலகம்மாள் கோயில் கிணறுன்னு ஒன்று இருக்குது. ஆகாயமும் மழை பெய்யும் போது பார்த்தோம்னா அந்த ஊர் பக்கம் நிரந்தர பகையாக இருந்தாலும் அந்த இடத்துல மட்டும் தண்ணி கொஞ்சம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏற்றம் வைத்து அதிகாலை முதல் டின்னை கட்டி 4-5 இளவட்டங்கள் இறைத்து கொண்டே இருப்பாங்க. பெண்கள் தலையில் ஒரு குடமும் இடுப்பில் ஒரு குடமுன்னு எடுத்து வந்தார்கள். ஜனங்கள் இழுப்பை மாத்துக்காயா கண்மாய் கரம்பை என்று தலை தேய்த்து ஜன்னி வருகிற மாதிரி சுகமாக குடித்தார்கள். சனிக்கிழமைகளில் வானவில்லால் எண்ணெயும் வாசனையான சீக்காவும் மிதக்கும். நந்தவனத்துக்கும் பாயும் தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு அயல் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த கண்மாய் ஏரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கண்மாய் வழியாக மதகு வழியாக தண்ணி வரும். அந்த இடத்துல ஜனங்க போயிட்டு இழுப்பை எண்ணெயை சனிக்கிழமையில் தேய்ச்சிக்கிட்டு சீக்காயும் தேய்ச்சிக்கிட்டு நல்லா குளித்து முடிப்பாங்க அப்படின்றது தான் அந்த பிற. இப்போது எல்லாமே பூண்டற்று போய்விட்டன. இப்போ எல்லாமே போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றது. முல்லை மணந்த நந்தவனம் குட்டி சுவர்களில் சின்ன அடையாளங்களோடு பாழடைந்து கிடக்கிறது. கிணற்றில் முல்லை வெட்டி போட்டியிருக்கிறார்கள். மழை பெய்தது குண்டுக்கால் நிறையும் வரை குடிக்க தண்ணீர் வேண்டி பெண்கள் குடங்களோடு பிலாப்பட்டிக்கு போகிறார்கள். முல்லை மணந்த நந்தவனம் குட்டிச்சுவரில் சின்ன அடையாளங்களோட பாழடைந்து கிடக்குதான். கிணற்றில் முல்லை வெட்டி போட்ட மாதிரி கிடக்குதான். மழை பெஞ்சாலும் குண்டுக்கால் நிறையும் அளவு கூட தண்ணி இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்படி இருந்தாலும் பிலாப்பட்டியில் கொஞ்சம் தண்ணி அப்படியே கால் நனைகிற அளவுக்கு தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்கும் போவாங்க. 3 மைல் தூரம் நடக்க வேண்டும் பிலாப்பட்டிக்கு. ஊருணிக்கு பக்கமாக இருந்தது அந்த நல்ல தண்ணீர் கிணறு. ஊரை இறைக்க வேண்டும். மதியம் வரை பிலாப்பட்டி ஜனம் மட்டும் இறைத்து கொள்ளும். மதியத்துக்கு மேல் வெளியூர் ஆள்களுக்கு விடுவார்கள். காய்ந்து கருவாடாய் கிடந்து ஒரு சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பி வீட்டு படியேறினால் பொழுது சாய்ந்து கொண்டிருக்கும். பிலாப்பட்டி ஜனங்க காலையில் இருந்து மதியம் வரைக்கும் ஊருணி தண்ணியில் ஊருணினா கிணறு தண்ணி ஊற்று சுரந்துக்கிட்டே இருக்கிறது. அதில் பிலாப்பட்டி ஜனங்க எடுத்துப்பாங்க. அதன் பிறகு அயலூர் ஜனங்களுக்கு அடுத்த ஊர் ஜனங்களுக்கு விடுவாங்க. அவங்க மதியானத்துலேருந்து தான் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். பொழுது சாயிற வரைக்கும் எடுக்கணும். அம்மா தான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தது. வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திரா குடத்தை எடுத்தாள். 4 மாதத்துக்கு முன் தான் ரயில் நிலைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சு வந்தது. உலகம் பூராவும் கண்ணிலைனாலும் சரி, நாள் தவறாமல் ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஊற்றி விட்டுருலாம் பாரு. இப்படி பேசியே 3 மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறிவைத்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தார்கள். இப்படியே இருக்கும்போது அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா தினமும் பிலாப்பட்டிக்கு போயிட்டு வந்து வயிற்றில் கட்டி வந்துச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடி ரயில் பெட்டியில் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் அங்கே மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல.
அதனால் 3 மணிக்கு மேலே ரயில் பேசஞ்சர் வரும்போது குறி வச்சு அங்கே போய் இப்போ தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மணி ரயிலுக்கு மதியம் 12 மணிக்கே பெண்கள் வந்தார்கள். இந்திரா இந்த நேரங்களில் அதிகமாக கனவு கண்டாள். உள்ளூரில் எவனுக்கும் கழுத்தை நீட்டிவிடக்கூடாது என்று பிலாப்பட்டி மாதிரி தண்ணீர் உள்ள ஊர்களில் பெண் கேட்டு வருவது மாதிரியும் கனவு காண்பாள். பிலாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகளில் கால் வலியோடு விடிய விடிய கிடத்திருக்கிறாள். நோவோ நோக்கோட்டோ பொம்பளை பிலாப்பட்டிக்கு போயாக வேண்டும். தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும், குடிக்க கொடுக்க வேண்டும். இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடிக்க அடிதடி சண்டைகளில் இறங்குவதையும் ரயில் நிலையமே அவர்கள் ஆதிக்கத்துக்கு போய் கொண்டிருப்பதையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லை. உடனே இந்திரா கனவு காண்றா, நோவோ நோக்கோட பொம்பளை பிலாப்பட்டிக்கு போயாகணும். ஆனால் நான் பிலாப்பட்டியில் போய் கல்யாணம் பண்ணிக்கணும். அங்கே தான் சோறு தண்ணி பொங்கணும். ஏன்னா அங்கே தான் தண்ணி கிடக்குது. 4 மைல் தூரம் போயெல்லாம் நம்மளால் கொண்டு வந்து கால்வலி தாங்க முடியாமல் அவங்கவுங்க ஆதிக்கத்துக்கு நம்ம போயிட்டு கொண்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஸ்டேஷன் மாஸ்டர் இதெல்லாம் விரும்பலை. இப்படிப்பட்ட சிப்பந்திகளை கொண்டு ஒரு நாள் வீடு வரை விரட்டினார். ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரி தண்ணி பிடிக்கிறதெல்லாம் விரும்பலை. என்ன பண்ணுறாரு, இந்த சிப்பந்திகள்லாம் அடிச்சு வீடு வரைக்கும் வெட்டையும் பார்த்துட்டார். அவரை வைத்து பேசியதான் இந்த ஏற்பாடு. ரயில் வரும்போது தான் வர வேண்டும், வந்து சத்தம் போடக்கூடாது, தண்ணீர் கொஞ்சம் தான் பிடிக்க வேண்டும். இவற்றுக்கு கட்டுப்பட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லிட்டார், தண்ணி கொஞ்சம் தான் பிடிக்கணும், கொஞ்சம் சண்டை போடாமல் சத்தம் இல்லாமல் பிடிக்கணும்னு சொல்லிட்டார். அப்போ ரயில் வருவதாக இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கொஞ்சம் தான் பிடிக்கணும்னு சொல்கிறாரு. இவற்றுக்கு கட்டுப்பட்டு வருவதாக பேர். சண்டை இன்னும் நாறிக்கொண்டிதான் இருக்கிறது. எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த பெண்களுக்கு ஆறாத ஆச்சரியம் ஒன்று உண்டு. நம்ம ஊர் தண்ணீரை விட வசதியான தண்ணீர் ரயில் குழாயில் வரும்போது ஏன் சில ரயில் பயணிகள் வெள்ளை பாட்டில்களில் தண்ணீரை 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கும் வாங்கி வைத்து கொண்டு திரிகிறார்கள் என்று புரியவில்லை. இந்த பேரா வரைக்கும் இருக்கும். அடுத்த பாகம் நாளை பார்க்கலாம். நன்றி.